Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு சாட்டர்டே காலையில கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சு ஒரு வேளையுமே ஓடல. மணி 12 ஆச்சு. இதுக்கு மேல தான் vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். அக்கா வீடுனா ஈரோட்ல இருக்க பெரிய அக்கா வீட்டுக்கு போறோம். ஸோ பேக்கிங்லாம் இன்னும் பண்ணவே இல்லை. 12 ஆயிடுச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதோட இருக்கு. மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், பேக் பண்ணணும். டீச்சர் அக்கா வந்தோடனே கிளம்பணும். ஒரு வேலை ஓடல. 2 பேரும் நல்லா ஹாயா உட்காந்துருக்காங்க. நான் போய் சமைக்கணும். இனி டே எப்படி அறக்க பறக்க போகுதுன்னு தெரியல. இனிடே எப்படி போகுது அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோவா மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க அப்ப வீடியோக்குள்ள போலாம். காலோட வருதுன்னு இப்படியே பிச்சுட்ட. நேற்று காலையிலே பிச்சு இருந்திருக்கலாம். சாயந்தரம் கடைக்கு போகும்போது மாற்றி இருந்திருக்கலாம்ல. ஆமா, நேற்று சாயந்தரம் போட்டு விட்டு தான்டா நான் கடைக்கே கிளம்பினேன். ஒரு நாள் கூட 24 மணி நேரம் கூட ஆகல. சங்கராஜ் மாமா கொலுசை கொடுத்தாருல, கொலுசை கண்ணில் பார்த்ததுமே எனக்கு கொலுசு போட்டு விடு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாளுங்க. பிச்சுட்டா ஒரு நாள் பாப்பா. ஒரு நாளா 2 மாசம் போட்டிருந்தேன்ப்பா. அப்ப 2 மாசம் இப்படிதான் இருந்துச்சா? இல்ல, அதெல்லாம் கருக்காதுக்கு முன்னாடி. இனிமேல் இந்த மாதிரி கொலுசு நான் வாங்கி தர மாட்டேன். நான் கேட்கவே இல்லையம்மா. நீ தானே இந்த மாதிரி கொலுசு வேணுமான்னு என்கிட்ட கேட்ட. ஆமா, நீ கேட்டனால தானே வாங்கி கொடுத்தேன். இல்லாட்டி நான் கொஞ்சம் தடிமனா வாங்கி கொடுத்துருப்பேன்ல, உறுதியா இருக்க மாதிரி. உறுதியானா கண்மணி போட்டிருக்க மாதிரி. அது ரொம்ப ஜல பாரு, அவ வந்தானா தெரியும் யாரு வர்றாங்க அப்படின்னு. இப்ப பாரு, இப்ப கண்மணின்னு கூப்பிட்டேன்னா வருவா. ஜல் ஜல் ஜல்னு கூப்பிட்டா அது காஞ்சற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வாங்கி தரேன். எனக்கு வேணாம். இல்லாட்டி அதுலயே இந்த ஒரு ஓரமம் துவச்சது வாங்கி தரேன். அந்த மாதிரி கொஞ்சம் பட்டையா ஓரமம் துவச்சு. அது இப்பெல்லாம் கிடையாது, பிறந்த நாளைக்கு தான். வேணாம். வந்துகிட்டே இருக்கியா? இப்படி நடக்க மாட்டா. இங்க பாரு, அப்படியே காஞ்சடா. ஆடப்பா, எத்தனை முறுக்குடி நீ கொலுசை கழட்டி வச்சிருக்கியா? பிஞ்சிருச்சுனா என்ன பண்றது? என்னம்மா, நான் தாச்சு பாதி பிச்ச, நீ ஃபுல்லா பிச்சிட்ட. அவ தொடுக்குல இருந்துச்சு, நான் இப்படின்னா பிஞ்சிருச்சு. உன் கொலுசையும் கழட்டிடுவோமா? சரி விடு, அதுக்கு போட்டுருக்கட்டும் விடு. அது பத்திரமா வச்சிருக்கோம். நீ பத்திரமா வச்சிருப்பியா? கொலுசு திருகாணி கழட்டவே கூடாது. அம்மா டைட் பண்ணி விட்டுறட்டா? கட்டிங் பிளேட் வச்சு டைட் பண்ணி விட்டுறட்டா? கழட்டவே கூடாது. ஸ்கூலுக்கு போகும்போது தான் கழட்டணும். ஓகேவா? நீ ஸ்கூலுக்கு போட்டு போனேன்னா ஜங்கு ஜங்குன்னு உங்க டீச்சருக்கு நாளைக்கு கழட்டி வச்சுட்டு வந்துருவாங்க. சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். போ. 2 பேரும் கொலுசு போட்டு விட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி லீவு தானே போட்டு விடலாமே அப்படின்னு போட்டு விட்டேன். கையில் ஒரே நல்ல பிச்சுட்டா. கொலுசை எடுத்து வச்சுட்டு சரி ஊருக்கு கிளம்புறதுக்கு பேக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பிள்ளைங்க ட்ரெஸ் எடுத்து பார்க்கலாமே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். கையலுக்கு எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் ஐயோ இது குத்தும், இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. சரி ஜீன்ஸு டிஷர்ட் எடுத்து வைக்கிட்டான்னு கேட்டால் அதுவும் வேண்டாம், ஜீன்ஸ் டைட்டாக இருக்கும் அப்படின்னு கையில் சொல்லிட்டா. இந்த பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டு எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை ஒரு நாள் மட்டும்தான் போடுறாங்க. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணவே மாட்றாங்க. நைட் ட்ரெஸ் மாதிரி பனியன் கிளாத்தில் டிஷர்ட்டு பேண்ட்டு அந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வாங்கி வச்சிருக்க ட்ரெஸ் எல்லாமே போடாமலே பத்தாமல் போச்சு. நான் என்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேனோ அதை தான் 2 பேரும் போடணும் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சேன். பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் பேக்கில் எடுத்து வச்சிட்ருக்கேன். 2 நாள் தான் ஸ்டே பண்ண போகிறோம். கயல் கண்மணிக்கு தான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். வெளியில் போடுறதுக்கு ஒன்று, வீட்டில் போடுறதுக்கு ஒன்று அப்படின்னு. ஓகே, 2 பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். பிள்ளைங்களுக்கு நமக்கு பேக்கிங் ஓவர். அடுத்து லஞ்சு சமைக்கணும். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 12:30க்கு மேலே ஆகிடுச்சு. என்ன சமைக்கிறதுன்னு தெரில. டக்குன்னு ஏதாவது சமைக்கணுமே அப்படின்ட்டு முட்டைக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு முட்டைக்குழம்பு தான் ரெடி பண்ணேன். அது டீச்சர் அக்காவும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சாதம் கொஞ்சம் எச்சா வைக்கணும் அப்படின்றதுக்காக பெரிய குக்கர்லேயே வச்சுட்டேன். சாதம் குழம்பு ரெடி ஆகிற கேப்லேயே இந்த பிள்ளைங்களையும் ரெடி பண்ணி விட்டுட்டேன். குக்கர் விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சது அப்படின்னா ரெடி ஆகிடும். டீச்சர் அக்கா வர லேட் ஆகும் அப்படின்னு சொன்னனால ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிடுங்க டக்குன்னு. கண்மணி, சமணங்கள் போட்டு உட்காந்து சாப்பிடு. வந்துட்டீங்களா? இவ்வளோ நேரமா? அம்மா எங்க?
வீட்டுக்குள்ள வந்து அவன் வந்ததை கூட பார்க்காம ஃபோன் நோண்டிட்டு இருக்கியேம்மா. கிளம்பு காத்து வரட்டும். எந்திடா விட்டு போயிடலாம். வீட்டை பூட்டி. அப்பா, நான் எவ்வளவு பேக தூக்கி எவ்வளவு பெரிய பேக அம்மா பெரிய டீச்சர் அக்கா பிள்ளைங்க மட்டும்தான் வந்தாங்க. மாமா வரல. மாமாவுக்கு டியூட்டி இருக்குது, லீவு கிடைக்கல அப்படின்னு மாமா வரல. பிள்ளைங்களும் அக்கா மட்டும்தான் வந்தாங்க. அக்கா வந்ததும் சாப்பிட்டு நாங்களாம் கிளம்புறதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தோம். ஆஃபீஸில் அறக்க பறக்க வேலை நடந்துட்டு இருந்தது. ஏன்னா சத்து மாவு உளுந்தங்களி மாவு ரெண்டுமே காலி ஆயிருச்சு. ப்ரிப்பரேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. சாட்டர்டே சண்டே வருத்தாங்க அப்படின்னா மண்டே ஆர் டியூஸ்டே அரைச்சிட்டு வந்துருவாங்க. அக்கா கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாமே அப்படின்ட்டு போய் எடுத்துட்டு இருந்தேன். சீவக்காய் 1/4 கிலோ. வேற வந்து சிக்கன் 65 மசாலா. கண்மணி நல்லா சாப்பிடுவா. கருப்பு கம்மி மாதிரியா சாப்பிடுவா. ஆமாண்டா. ஏமா நான் கூட்டு போவேன். அந்த கார்ல ஹசன் ஏத்தி விட்டுருவோண்டி. அக்கா உங்கள் ஊருக்கு நாங்கள் மட்டும் கிடையாது, மணி மீனாவும் வர்றாங்க. அவங்க வரதுக்குள்ளே கடையில் எல்லாருக்கும் சேலரி போட்டுட்டு அப்படியே எல்லாருக்கும் சேர்த்து டீ வச்சிடலாம் அப்படின்ட்டு அறக்க பறக்க ஓடிட்டு இருந்தேன். போர்டை பார்த்தோன்னு எழுத ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரா இருக்கு. எங்க அக்கா ஏண்டி இங்கே நான் இருந்து பண்ணப்படியிலேருந்து வர்றதுக்கு இம்புட்டு நேரமா? உன் கதையெல்லாம் கேட்டால் அப்படித்தான் இருக்கும். அம்மாங்க வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். மீனா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பைபாஸ் ரோட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா. பட் ஆனால் வந்ததுக்கப்புறம் டிராஃபிக்காக இருந்தது அப்படின்னு ஒரு கதை ஓட்டினா. உங்கள் வார்த்தையில் ஓடுற தண்ணியில் தாண்டி எழுதி வைக்கணும் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்துக்கங்க. பாய் பாய். ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. மணி மீனா வந்ததும் அவங்க காரில் கொஞ்சம் லக்கேஜ் வச்சுட்டு ஹர்ஷனை அவங்க காரில் ஏற்றி விட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அம்மா அப்பாவையும் கூப்பிட்டோம். அம்மா வந்து கோழியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மள ஸ்லோவாப்போன்னு சொல்லிட்டு இப்ப நம்மள முந்திட்டு போத பத்தியா சேட்டைய பத்தியா இதுகளுக்காக நம்ம 80 ஸ்பீடு 70 ஸ்பீடுன்னு மெயின்டைன் பண்ணிட்டு போனா நம்மள கிராஸ் பண்ணி போகுதுங்க பத்தியா. ஆய் சொல்லிட்டு இருக்கவர் மை வரே என்னமோ செய்யுது. கரூரா? கரூர். இப்ப இந்த பாலத்துல ஏறினோம்னா கரூர் டவுனை தாண்டி போயிருவோம். பாலத்தை ஏறினா கரூர் தாண்டிடுவோம். ஆமா, கரூர் முடிஞ்சு டவுனை தாண்டிடுவோம். தனுக்குடி காவேரி ஆறா? காவேரி தான். தண்ணி இல்ல. தண்ணியா ஓடுது. நெஞ்சு ஒரு தண்ணியை காணோம். இருந்து வாது வெட்டி கொண்டு வரணும். ஆனா இது பெரிய ஆறு. ஆமா, பனி, நல்ல பனி, பயங்கர பனி. வெளியில எங்கேயாவது நிப்பாட்டலாம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோமா எங்கேயாவது பெட்ரோல் போட்டு போலாம். ஓகே. பெட்ரோல் போட்டு வரோம். வழியில் ஏதாவது பேக்கரி பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே நிப்பாட்டி எங்களுக்கு முன்னாடி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம், அப்புறம் எதுக்கு பேக்கரி அப்படின்னு கேட்டாங்க. பிள்ளைங்க எல்லாம் கண்டிப்பாக வெளியே போகிறோம் அப்படின்னோம்னா பேக்கரியில் நிப்பாட்டி ஏதாவது சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்புனோம். எத்தனை காலம் உனக்கு எங்க
உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இன்னும் 2 நாளைக்கு நீ எங்கள் மூஞ்சியை பார்த்தே ஆகணும். வெஜ் இருக்கா? காளான் இல்லை எக்கு வாங்க. எத்தனை எக்கு? 2 எக்கு ஒரு காளான். பார்க்க கூட மாட்டேங்குது. காளான் இது பெருசா இருக்கு காளான். கடைசியில் இப்போ யார் குடிக்க போகிறாங்க எத்தனை டீ கை மாறுது. நான் இப்பதான் வாய் வைக்க போறேன். அப்புறம் நீ அதை தனியாக கையில் வச்சுக்க. டீ கமலக்கண்ணை பக்கத்துல இருப்பாரு. அது யார் வச்ச வாய் அது ஒண்ணுதான். மணிமாமா குடிச்சுட்டு இருக்கானே. வந்துருச்சு பாப்பா. எப்ப வரும்னு வந்துருச்சு. நல்ல வேலை வந்துருச்சு. இந்த வீடு இந்த அம்மா கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆமாண்டி. எப்போ நம்ம மே மாசம் லீவுக்கு வந்தோமா? மே மாசம் லீவுக்கு வரல. மே மாசம் தாண்டி வந்தோம். ஏய் அவங்க மே மாசமே இங்கே வந்துட்டாங்களா? ஆமா, ஏப்ரல்லே வந்துட்டாங்க. அவங்க மார்ச் எண்ட்லயே வந்துட்டாங்க. பிள்ளைக்கு எவ்வளவு லொல்லு. அந்த வளர்ந்து கெட்ட வெண்ட மட்டும் போகுது. அவ வாரு அவங்கிட்ட மட்டும் போகுது. லாஸ்ட்டாக அக்கா வீட்டுக்கு ஏப்ரல் மே லீவில் வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம். இந்த டைம் வெளியே எங்கேயும் ட்ரிப்பு போடல. அக்கா வீட்டுக்கு ஜஸ்ட் ஜாலியாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பி வந்தோம். எல்லாம் படிப்பாளிங்க. ஏய் பாப்பா, இந்த அக்கா பிடிக்குமா? பரிச்சை முடிஞ்சு லீவுக்கு வாங்கினா இங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் எழுதி கொடுங்க, நான் திருத்தி கொடுக்குறேன். நீ முட்டை மாதிரி நீ முட்டை வீட்டுக்கு வந்தது எல்லாம் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா வீடியோ கால் பண்ணார், பேசிகிட்டு இருந்தோம். அப்பா தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் 7 மணிக்கு மேலே வீடியோ கால் பண்ணுவார். இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா இருந்தோம். ஒரே வீடியோ காலில் எல்லாரையும் பார்த்துட்டாரு. அடுத்த 2 நாள் அக்கா வீட்டில் ஜாலியாக இருக்க போகிறோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.